இப்போ வரைக்கும் திமுக அதிமுக கட்சி இரண்டு பெரிய கட்சியும் சரி என்னன்னா பெரிய ஓட் பேங்க் வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா அவங்க தலைவர்கள் பொறுத்து அவங்க மாவட்ட தலைவர் அதை பொறுத்துலாம் கிடையாது. நிர்வாகிகளை பொறுத்து அந்த நிர்வாகிகள் தான் நிர்வகிக்கிறது, அதாவது தொண்டர்கள் நம்ம தான். அது மாதிரி இப்ப விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா நிர்வாகிகள் மட்டும் அந்த ஓட்டு கேட்டு போவாங்க, வீட்டுக்கு வீடு தேடி போங்க, வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கணும்னு இருக்காரு. அதாவது கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களையும் கூட்டு போங்க, தொண்டர்கள்லாம் உறுப்பினர் கார்டு வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு வீடு வச்சிருப்பாங்க, அவங்களையும் கூட்டு போங்க, லீவு டயத்துல கூட்டு போய் ஓட்டு கேளுங்க. அதாவது நாங்க வேலை பார்க்க சொல்லல, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கூட கொடுத்துருவாங்க. அதாவது ஊழல் பாசன ஒன்றும் தரல, அன்னைக்கு காசு தான் கொடுக்க போறாப்புல, தன்னோட வேட்பாளரோட காசு தான் வந்து கொடுக்க போறாங்க. அதாவது ஒரு நாள் லீவு, நாளைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, நம்ம போய் கேட்கணும். நம்ம அண்ணன் ஜெயிக்க நம்ம நம்பி வந்திருக்காருன்னா நம்ம போய், அதாவது நான் ஜீவன வேலை பார்க்குறேன், தெரிஞ்சவங்க தெரியாம வந்து கஸ்டமர்லாம் கேட்க சொல்லுங்க, ஓட்டு போடுங்க. அது மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு தெருக்கு வந்து இப்போ நம்ம தெருவில் யார் யார் இருக்காங்க, சொந்தக்காரங்க, நம்ம அப்பா அம்மா, அவன் சுற்றி இருக்க சார்ந்தது எல்லாமே பேசுங்க, விஜயனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க. நம்ம கொண்டு வரதெல்லாம் இருக்கு சரியா. அவங்க விஜயனை எவ்வளவு உழைப்பாரு சொல்லுங்க, அவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அவர் ஒரு நாள் நம்மளுக்கான உழைக்கிறாரு. அதனால நம்ம தான் நிர்வாகிகள் தான் நிர்வாகத்தை நடத்துறதே, அதான் நிர்வாகிகள் அவங்க பேரு. அதனால ஓட்டை நம்ம வீட்டுக்கு வீடு செய்யணும். இப்போ விஜயனை சொல்லியிருக்காரு வீட்டுக்கு வீடு போய் கேளுங்கன்னு, வீட்டுக்கு வீடு போய் கேட்போம்.